வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில்குமரன். வொலாந்தரியா என்ற சமூக சேவை நிறுவனத்தினுடைய இயக்குனராக நான் இருக்கிறேன். இந்த வொலாந்தரியா சமூக சேவை நிறுவனம் 1962 ஆரம்பிக்கப்பட்டது. பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு சமூக பணியாளர் மதாம் மதலேன் தப்ளிக் அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 60 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி செயல்பட்டு வருது. எங்களுடைய நிறுவனத்தோட நோக்கம் முடியாதவங்க, ஏழைகள் அவங்கள கை தூக்கி விடுறது. இதுதான் எங்களோட நோக்கம். இதில் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கான சேவைகள் தான் நாங்கள் அதிகமாக செய்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா குழந்தைகள், பணிக்கு போகக்கூடிய பெற்றோர், குறிப்பாக அம்மாக்கள் வேலைக்கு போகும்போது அவங்க குழந்தைங்கள பார்த்துக்க முடியாத சூழ்நிலை, அவங்க குழந்தைங்கள எங்களுடைய டே கேர் சென்டர், க்ரஷ், கிண்டர் கார்டனில் அவங்கள அனுபவித்து பெற்றோரை வேலைக்கு போகிறதுக்கு நாங்கள் தகுந்த சூழலை உருவாக்குறோம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் பசங்க எங்கள் கூட இருப்பாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்து விளையாட்டு, ஜாமான், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு மாலையில் அவங்க பெற்றோரோட போயிடுவாங்க. இதே குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது 1ஆவதுலேருந்து அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புக்கு வொலாந்தரியா உதவி பண்ணோம். அவங்க யாரோட குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, இதை மாதிரி ஒரு அன்றாடம் பிழைப்பு நடத்தி சம்பாதிக்கக்கூடிய ஏழை மக்கள், அவங்களோட குழந்தைங்களுக்கு படிப்புக்கான உதவியை வொலாந்தரியா செய்யும். இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, எங்கள் உதவியோட நர்சிங் முடிச்சிருக்காங்க. இன்னை வரைக்கும் ஒரு 4-5 டாக்டர் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஏழை குடும்பத்தில் இந்த வாண்டர்பேட்டை, துப்ராயப்பேட்டை, வம்பாக்காரப்பாளையம் இந்த பகுதியில் இருக்கிற, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்லம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்கிறோம். இதுதான் எங்களுடைய தலையாய பணி. இந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மாலை வரும்போது மாலை பள்ளியும் நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா அவங்க ஹோம்ஒர்க் முடிக்கணும்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருந்து பண்ண முடியாதுன்னும் போது இங்கே அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் டீச்சர்ஸ் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸ் நடத்துகிறோம். அந்த ஈவினிங் கிளாஸஸில் பேரலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு டான்ஸு, ட்ராமா, கராத்தே, யோகா, மியூசிக்கு, இந்த மாதிரி செயல்பாடுகளும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதிலே பசங்க இன்றைக்கி யோகா மாஸ்டராக இருக்காங்க, கராத்தே மாஸ்டராக இருக்காங்க, நிறையா விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸில் நிறையா பசங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வொலாந்தரியா பின்புலத்துலேருந்து வொலாந்தரியா உதவி பண்ணுது. இதுதான் வொலாந்தரியோட மெயின் வேலை. இதில் பசங்க படிக்காமல் யாராவது நின்றுறாங்கன்னு சொன்னால் அவங்கள கொண்டு அவங்களுக்கு ஏதாவது கைத்தொழில் கற்றுக் கொடுக்குறது. என்கிட்ட கார்பென்ட்ரி யூனிட், ஆசாரி தொழில் கற்றுக் கொடுக்குறோம். இல்லை அவங்க ஆட்டோமொபைல் மெக்கானிக் போனோன்னா அங்கே சேர்த்து விட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. இது மாதிரி கைத்தொழில் கற்றுக் கொடுக்குறதுக்கும் வொலாந்தரியா உதவி செய்யுது. என்கிட்ட டெய்லரிங் யூனிட் இருக்குது, புக் பைண்டிங் யூனிட் இருக்குது, எம்ப்ராய்டரி யூனிட் இருக்குது, சோப் மேக்கிங் பண்ணுறோம், ஃபினாயில் பண்ணுறோம். இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் பசங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறோம். இதை தவிர்த்து வீட்டில் தங்க முடியாத பசங்க, வீட்டை விட்டு ஓடியாந்துடுற பசங்க, வீட்டு சூழலில் சரியாக இல்லாத பசங்களுக்கு நாங்கள் ஒரு ஹோம் நடத்துகிறோம். சூர்யா இல்லம் மற்றும் நிலா இல்லம் அப்படின்னு 2 ஹோம் நடத்துகிறோம். இது சமூக நலத்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஹோம். இதில் மொத்தம் 60 பசங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க. இந்த 60 பசங்களும் எங்களோட நேரடி பார்வையில் முழு நேரம் எங்க கூட தங்கியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. பள்ளிக்கு போயிட்டு மாலையில் எங்கிட்ட தங்கிடுவாங்க. அவங்கள 18 வயசு வரைக்கும் நாங்கள் வச்சுருந்து அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு அதுக்கப்புறம் அவங்கள வெளில அனுப்பிச்சி விட்றோம். இதில் யாராவது படிக்க முடியலை, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு திருப்பியும் கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்து வெளியில் அனுப்புவோம். இது சூர்யா மற்றும் நிலா இல்லம். எங்ககிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 200 குழந்தைங்க க்ரஷ் அண்ட் கிண்டர் கார்டனில் இருக்கிறாங்க. அப்புறம் மாலை பள்ளியில் இருக்கிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 500 பேருக்கு மதிய உணவு நாங்கள் செய்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு சென்ட்ரல் கிச்சன் இருக்குது. அந்த சென்ட்ரல் கிச்சன் நம்ம பார்க்கலாம். இப்போது இது எங்களுடைய சென்ட்ரல் கிச்சன். இங்கே தினமும் ஒரு 500 பேருக்கு நாங்கள் மதிய உணவு மட்டும் சமைக்கிறோம். இது இல்லாமல் மாலை பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், அது ஒரு 200 பேருக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறோம். காலையில்
எங்ககிட்ட இருக்கிற க்ரஷ் அண்ட் கிண்டர் கார்டன் பசங்க அவங்க ஒரு 200 பேருக்கு காலையில் சூப்பு, மத்தியானம் சாப்பாடு இதுவும் செய்கிறோம். எங்ககிட்ட இருக்கிற முதியோர் இல்லத்துக்கான சாப்பாடு, எங்கிட்ட இருக்கிற சிறார் இல்லத்துக்கான சாப்பாடு, இது எல்லாமே இந்த சென்ட்ரல் கிச்சன்லேருந்து தான் நாங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து சமையல் முடிஞ்சு, சர்விங் முடிஞ்சு, இப்போதைக்கு க்ளீனிங் வேலை போயின்னு இருக்குது. இது வந்து எங்களுடைய டென்டல் கேபினு. இங்கே டென்டிஸ்ட் வந்து வாரத்துக்கு 5 நாள் வருவார். மாலை நேரத்தில் வந்துட்டு எங்களோட குழந்தைங்களுக்கும் எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் முதியோருக்கும் தேவையான பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இங்கே வைத்தியம் பார்க்கப்படும். இது வந்து எங்களோட டிஸ்பென்சரி. இங்கே ஒரு டாக்டர், பார்ட் டைம் டாக்டர் சாயந்தரத்தில் ஒரு 2 மணி நேரம் வருவார். எங்களோட குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்குமான வைத்தியம் இங்கே பார்க்குறோம். மேற்பட்டு பெரிய ஆப்ரேஷன் இந்த மாதிரினா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறோம். இங்கே வந்து முதலுதவி மையம் மாதிரி இங்கே இருக்குது. மருந்தும் கொடுப்போம் இங்கே பசங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு 200க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு, இதய நோய் பாதிப்புள்ள குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறோம். இந்த எல்லா ஆப்ரேஷனுமே வந்து சென்னையில் எஸ்ஆர்எம்சி, மலர் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆப்ரேஷனும் 2லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். அதுக்கு வந்து பணம் கொடுத்து நாங்கள் பசங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து மூட்டு அறுவை சிகிச்சைக்கு உதவி பண்ணுறோம். இது வந்து ஏழைங்களுக்கு தான். நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம். இப்போ எங்களோட குழந்தைங்க க்ரஷ், கிண்டர் கார்டன், இப்போ கார்பென்ட்ரி யூனிட்டு, இந்த பசங்க படிக்கக்கூடிய மாலைப்பள்ளி, அந்த ஆக்டிவிட்டிலாம் இன்னொரு பில்டிங்கில் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி நம்ம இப்போ பார்த்துடலாம். எங்களோட மாலைப்பள்ளிக்கு குழந்தைங்களை வந்து அவங்க இருக்கிற இடங்கள்லேருந்து நாங்கள் போய் பிக்கப் பண்ணின்னு வந்து இங்கே டியூஷனுக்கு கொண்டு வந்துடும். 5:30லேருந்து 7:30 வரைக்கும் டியூஷன் நடக்கும். அதுக்கு இந்த வாகன வசதி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாதத்தில் 2 முறை வந்து எங்கிட்ட இருக்கிற கிண்டர் கார்டன் பசங்களை வந்து எங்களுடைய பண்ணைக்கு, ஃபார்முக்கு கூட்டிப்போம். விவசாய பண்ணை கூட்டு போய் அவங்களுக்கு இயற்கை விவசாயம், இயற்கையான சூழலை அவங்களுக்கு காட்டுறதுக்காகவும் இந்த வாகனத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதேமாதிரி அமைதி இல்லம்னு எங்கிட்ட ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. இந்த முதியோர் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களுடைய சொந்த குடும்பங்களால் கைவிடப்பட்டவங்க. அவங்கள எங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோன்னா, பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.